கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். டிவிஆர் கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955511814. பக்தி கேஃபே நேயர்களுக்கு வணக்கம். ஆத்ம நமஸ்காரம், குருவடி சரணம். ஓம் மகம் குருவே சரணம். ஓம் ஞானகணேசா சரணம் சரணம், ஞானஸ்கந்தா சரணம் சரணம், ஞானசகுரு சரணம் சரணம், ஓம் ஞானானந்தனே சரணம் சரணம். பூமேவிய நான் புரியும் செயல்கள் பொன்றா பயனும் குன்றாவரமும், தீமேலிடனும் ஜெயசக்தி என திடமாயிடு என் மொழியும் திறமும், கோமேதகமே குளிர்வான் நிலவே குழல்வாய் மொழியே வருவாய் அருள்வாய், மாமேரு இளைவளர் கோகிலமே மாதா ஜெயமும் லலிதாம்பிகையே. ஓம் மகம் குருவே சரணம். ஓம் ஆசான் ஞானகுரு சித்தரடியார் திருவடிகளை போற்றி போற்றி, பராசக்தி அடிகளார் திருவடிகளை போற்றி போற்றி. வணக்கம். என் பேர் ஆனந்தகுமார், வராகி ஜெயத்திலேருந்து பேசுகிறேங்க. அதாவது இப்போ பொதுவாக ஆன்மீகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போது நிறையா விஷயங்கள். ஒன்று பக்தி மார்க்கம் இருக்குது, யோக மார்க்கம் இருக்குது, ஞான மார்க்கம் இருக்குது. பக்தி மார்க்கம் ஒரு இது பண்ணும், ஞான மார்க்கம் ஒரு இது பண்ணும், யோக மார்க்கம் ஒன்று பண்ணும். ஞான மார்க்கங்கிறது வந்து கடைசி லெவலுங்க. இதில் பார்த்திங்கன்னா இப்போ ஜாதகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஜாதக கட்டம் நம்ம போட்டோம்னா அந்த கட்டம் தான் வந்து கர்மா. அதை வந்து பார்த்துட்டு ஜோதிடர்கள் அவங்க கணக்கு பண்ணி கரெக்டாக இதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் இது பரிகாரம் பண்ணணுன்னா ஜெயிக்குமானா ஜெயிக்காது. வேணுன்னா தடுத்து நிறுத்தலாம். எப்படின்னா, ஒரு பெரிய புயல் வருது, ஒரு செவுறு கட்டி தடுக்கிற மாதிரி ஆண்டவனோட தெய்வத்தோட பாதத்தை பிடிச்சோம்னா அது கொஞ்சம் பாதிப்புகள் கம்மி பண்ணும். எந்த நவக்கோள்களாகட்டும், பஞ்சபூதங்களாகட்டும், நம்ம செஞ்ச பாவ கர்மங்களுக்கு கொடுக்குற தண்டனை கண்டிப்பாக கொடுப்பாங்க. தெய்வத்தோட பாதத்தை பிடிக்கிறப்ப அது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அவ்வளோதான் விஷயங்க. ஜாதக ரீதியாக குரு பெயர்ச்சின்னு சொல்லுவாங்க. குரு பெயர்ச்சி எப்போ போய் தட்சிணாமூர்த்திக்கு சுண்டல் வெள்ளை மண்டக்கல்ல மாலை போட்டு அப்படி இப்படி பூஜை பண்ணுவாங்க. பட்டக்காரர் வேறு, நாமக்காரர் வேறு. பட்டக்காரர் அங்கே உட்காந்துருப்பார் நவகிரகங்களுக்கு, அவருக்கு தான் பரிகாரம் பண்ணணும். இவங்க எல்லாரும் போய் தட்சிணாமூர்த்திக்கு பூஜை பண்ணிகிட்டு இருப்பாங்க. அது செயல்படுமானா செயல்படாது. அங்கே போய் செய்ய வேண்டியது அங்கே செய்யுங்க. இங்கே வந்து செஞ்சால் என்ன கிடைக்கும்? பட்டக்காரர் வேறு, நாமக்காரர். பட்டக்காரர் அங்கே உட்காந்துருப்பார், நாமக்காரர்கிட்ட வந்து பண்ணுனா ஒன்றுமே எடுபடாது. அதனால தயவுசெய்து எந்த பரிகாரம் பண்ணாலும் செய்கிறத கரெக்டாக செய்யணும். பரிகாரங்கள் அதே மாதிரி எடுபடாமல் போகிறதுக்கு காரணம், பரிகாரம் செஞ்சுட்டு அந்த கோயிலில் நீங்கள் போகிறப்பே எல்லாம் எடுத்துகிட்டு போயிடுங்க. சாப்பாடு முதல் கொண்டு எடுத்துகிட்டு போயிடுங்க. அங்கே வந்து சாப்பிட்டு வர வழியில் டீ கடையில் கூட நிற்கக்கூடாது, நேராக வீட்டுக்கு தான் வரும். அப்போ தான் வந்து அந்த பரிகாரம் வேலை செய்யும். நீங்கள் போயிட்டு வழி பூரா டூர் மாதிரி போயிட்டு பரிகாரம் பண்ணுறதுலாம் ஒன்றும் வேலை செய்யாது. இந்த உலகத்தில் மனுஷன் வாழ்ந்தானா வயிற்றுச்சல் படுவாங்க, பொழைச்சா வேறு மாதிரி சொல்லணும், அது சொல்ல முடியாது. அது மாதிரி இருக்குது உலகம். இன்றைக்கி நீங்கள் நல்லா இருக்கிறீங்கன்னா, நல்லா இருக்கிற, நீ நல்லா இருக்கிற, சந்தோஷப்படுறேன்னு சொல்கிறவங்க யாருமே கிடையாது. பெற்றவங்கலேருந்து கூட பிறந்தவங்கலேருந்து எவனுமே நினைக்க மாட்டான். அவன் பாரு நல்லா ஆகிட்டான். இப்போ தெய்வத்துக்கிட்ட இப்போ ஒரு கோயில்களில் ஒரு சில பிரகாரத்துக்குள்ளே போனோம்னா அங்கே இருந்த நெகட்டிவ் எனர்ஜி தான் இருக்கும். அந்த நெகட்டிவ் எனர்ஜியில் போனோம்னா நமக்கு நெகட்டிவிட்டி தான் வரும், பாசிட்டிவ் எனர்ஜி வரவே வராது. இப்போது பிரகாரத்தில் அந்த காலத்தில் கோயில் கட்டினவங்க வந்து பெரிய தலைகளை கூப்பிட்டு ஒரு 48 நாள் அவங்களுக்கு சீரியஸாக விரதம் இருப்பாங்க. அந்த கோயில் டெய்லி போய் பூஜை பண்ணி சுற்றி வருவாங்க அந்த 48 நாளும். அப்போ வந்து அவங்க வேண்டுறது என்ன வேண்டுவாங்கன்னா, இந்த ஊர் மக்கள் நல்லா இருக்கணும், மும்மாரி பொழியணும், விவசாயம் நல்லா இருக்கணும், இந்த மாதிரி வேண்டுவாங்க. இப்போல்லாம் எல்லாருமே போய் கோயிலில் போய் வேண்டுறது என்னென்னா, என் கூட பிறந்த எங்கள் அண்ணனுக்கு இதை கொடுத்துட்டேன், எனக்கு இதை கொடுக்கல, எப்படியாவது எனக்கு கொடு, இல்லைன்னா அவனுக்கு எடுத்துரு, இப்படின்னு தான் வேண்டுறாங்க. அப்போ அங்கே நெகட்டிவிட்டி தான் இருக்கும். அதே மாதிரி கோயிலில் பூஜை பண்ணுறாங்க. 7 மணிக்கு மேலே மணி அடித்தோம்னா முருகன் அங்கே இருப்பார்னா முருகன் அங்கே இருக்க மாட்டார். நம்ம ஒருத்தராக பூஜை செய்கிறோம். உலகத்தில் எத்தனையோ முருகன் கோயில் இருக்குது, எல்லா இடத்துலையும் பூஜை செய்யும். இங்கேருந்து அங்கே போவார், அங்கேருந்து இங்கே வருவார். அவருக்கு எங்கே இருக்கணும்னு தோணுதோ அங்கே தான் இருப்பார். 7 மணிக்கு மேலே மணி அடித்தாலாம் எந்த பிரயோஜனம் கிடையாது. எந்த கோயிலுக்கு போய் பண்ணாலும் நிர்மாலய பூஜை போகணும்னா நிர்மாலய பூஜை போகணும், உச்சி பூஜைக்கு போகணுன்னா உச்சி பூஜைக்கு போகணும். அப்போ போனோம்னா தான் சரியாகும். இதே பழனி போகிறாங்க, மேலே போய் ஆண்டி கோலத்தில் பார்த்துட்டு கீழே ராஜ அலங்காரத்தை பார்த்துட்டு இறங்குனாங்கன்னா அவங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் நல்லா இருப்பாங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்க. தெய்வத்துக்கிட்ட கோரிக்கை கேட்குறதையே கரெக்டாக கேட்கணும். இப்போ பொதுவாக ஒரு கணவன் மனைவி போய் குழந்தை இல்லை, எனக்கு குழந்தை வேணும்னு கேட்பாங்க. தெய்வமே எனக்கு குழந்தை கொடுத்துருன்னு கேட்பாங்க. ஆனால் யாராவது ஒருத்தர் எனக்கு நல்ல அறிவோடவும் நல்ல ஞானத்தோடவும் நல்ல ஆரோக்கியத்தோடும் நீண்ட ஆயுளோடையும் வேணும், குழந்தை வேணும் எனக்குன்னு கேட்பாங்களா? கேட்குறதே கிடையாது. யாரும் கேட்க மாட்டாங்க. தெய்வமே எனக்கு குழந்தை கொடு, குழந்தை கொடு, குழந்தை கொடுப்பாங்க. அது நடக்காது. அதே மாதிரி குழந்தை பிறக்கும், தெய்வம் கொடுத்துரும். ஆனால் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ விநாயகருக்கு தீபம் போடு அப்படின்னு ஜோதிடர் சொல்லுவாங்க. போய் தீபம் போடுவாங்க. ஏதோ ஒரு எண்ணெய் அங்கே கடையில் வாங்கிட்டு போய் தீபம் போடுறேன், பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றிடுவாங்க. அந்த தீபம் ஏத்துறதுக்கு போறப்போ, கோயிலுக்கு போறப்போ, அங்க முன்னாடி பூக்கடையில விப்பாங்க. சரம் விப்பாங்க. அத வாங்கிட்டு போய் விநாயகர் கழுத்துல போட்டு, "எனக்கு ஆண்டவா இத செய்யின்னு" கேட்பாங்க. நடக்கவே நடக்காது. விநாயகர் கோயில்ல போய் விநாயகருக்கு என்ன செய்யணுமோ, ஒவ்வொரு தெய்வத்துக்கும் தனித்தனி பூ இருக்குது. அந்த பூவ வச்சு கேட்டோம்னா கண்டிப்பா நடக்கும். இப்ப விநாயகருக்கு போய் வெள்ள இருக்க இதுல மாலை போடணும். இல்லன்னா அருகம்புல் மாலை போட்டு, தேங்காய் எண்ணெயில தீபம் போட்டு அவர்கிட்ட கேட்டா கண்டிப்பா நடக்கும். இதுதான் உண்மை. அதே மாரி முருகனுக்கு வந்து செவ்வரளி மாலை போட்டு, அவர்கிட்ட கேட்க வேண்டியது கரெக்ட்டா அவர்கிட்ட கேட்கணும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, இன்னொன்னு இந்த மக்கள் செய்ற தவறு என்னன்னா, இப்போ ஒரு கோயிலுக்கு போறாங்கன்னா, இந்த பக்கம் விநாயகர் இருப்பார், இந்த பக்கம் முருகன் இருப்பார். நடுவுல வந்து இப்போ சிவன் இருக்காருன்னா, சிவன் இருப்பார். அம்பாள் இருக்காருன்னா, அம்பாள் இருப்பாங்க. விநாயகர்கிட்ட போய், "ஐயா எனக்கு இத செஞ்சு குடு. எனக்கு தொழில் தடையா இருக்கு. எனக்கு செஞ்சு குடு." அதே இது முருகன்கிட்ட போய், "எனக்கு தொழில் தடையா இருக்கு. எனக்கு இத செஞ்சு குடும்பாங்க." அதே தான் மூலவர்கிட்டயும் கேட்பாங்க. அது சிவனா இருந்தாலும் சரி, பெருமாளா இருந்தாலும் சரி, தாயாரா இருந்தாலும் சரி, போய் கேட்கறது என்ன கேட்பாங்க, "எனக்கு தொழில் தடையா இருக்கு. எனக்கு செஞ்சு குடும்பாங்க." இதில என்ன நடக்கும்னா, விநாயகர் வந்து என்ன யோசிப்பார்னா, நம்ம தம்பி, அம்மாவும் பார்த்துக்குவாங்கன்னு விட்டுருவாங்க. முருகன் அதே மாரி அண்ணனும், அம்மாவும் இருக்கிறாங்கன்னு விட்டுருவாங்க. அம்மா என்ன பண்ணுவான்னா, பசங்க 2 பேரும் பார்த்துக்கிட்டு நம்ம ஏன் கஷ்டப்படணும்னு விட்டுருவாங்க. இதுதான் உண்மை. இப்படித்தான் நடக்கும். இது வந்து மக்களுக்கு தெரியணும். தெரிஞ்சு கரெக்ட்டா கோரிக்கை வைக்கிறதும், தெய்வத்துக்கிட்ட கோரிக்கை வைக்கிறதும் கரெக்ட்டா வைக்கணும். அப்பத்தான் ஜெயிக்கும். இல்லன்னா ஜெயிக்காது. அதாவது நெகட்டிவ் எனர்ஜின்னு பேசிக்கா போனோம்னாங்க, ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு வீட்ல ஒரு குழந்தை ஒரு பையன் இருக்கிறான். நல்லா ஆக்டிவா இருப்பான். நல்லா வேலை செய்வான். யாராவது ஒருத்தர் வருவாங்க. பையன் நல்லா சுறுசுறுப்பா இருக்கிறான்ப்பா. காலையிலேருந்து நல்லா வேலை செய்றான். எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்றான்னா, அடுத்த நாள் படுத்துருவான். ஏன் படுக்குறான்னா, அவன் கண் அடிபடுறது. கல் அடிபட்டாலும் கண் அடிபடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பெரியவங்க. இதுதான் உண்மை. இது என்ன ஆகுன்னா, அவங்களுக்கு நெகட்டிவ் எனர்ஜி ஃபுல்லா வந்துரும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்கிட்டயும் கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கக்கூடாது. அவங்களோட கர்மாவ நம்ம வாங்கிக்கணும். எல்லாத்துக்கும் நெத்தி பொட்டுல கை வச்சு இது பண்றாங்கன்னா, அவங்களோட நெகட்டிவிட்டி நமக்கு வரும். இதெல்லாம் வந்து நெறைய விஷயங்கள் வந்து கரெக்ட்டா பண்ணணும். நெகட்டிவிட்டினா அது கண்ணடி படுறது மெயின் பேசிக். அதுக்கப்புறம் அது உன்னைய புடிக்கல, எனக்கு இவன புடிக்கல, இவன் இப்படியே பண்ணிட்டு இருக்கான். ஏதோ ஒண்ணு முடக்கணும் அப்படின்னு சொல்லி, அதாவது ஸ்தம்பனம்பாங்க. அந்த ஸ்தம்பனம் போட்டுட்டா அவன் தொழில் முடங்கிரும், ஸ்தம்பிச்சு நின்றும். உச்சாடனம் அங்க நோய் உச்சாடனம் பண்ணா எல்லாத்தையுமே உச்சாடனம் பண்ணலாம். அவங்ககிட்ட இருக்கிற சொத்து, கித்து எல்லாத்தையுமே உச்சாடனம் பண்ணலாம். அதே மாரி பார்த்தீங்கன்னா, மாரணம்ங்கிறது ஒண்ணு கர்மாவும் இருக்கு. அது ஆலயம் முடிக்கலாம், நோயும் மாரணம் பண்ணலாம். இது மாரி நெறைய மாந்திரீக வேலைகள் இருக்குங்க. மாந்திரீகம்ங்கிறது தனிப்பட்ட இதுங்க. அது வந்து செய்யறது நல்லது செஞ்சோம்னா நல்லா இருக்கலாம். இப்போ "கரு தொட்டவன் கருவாலேயே சாவான்" அப்படின்னு சொல்லுவாங்க. கருவ தொட்டவன் கருவாலேயே சாவாங்கிறதெல்லாம் வந்து நமக்கு சொல்லப்பட்ட விஷயம். ஆனா சித்தர்கள் எப்படி கையாண்டாங்கன்னா, நல்லதுக்காக, நல்ல விஷயத்துக்காக செய்யி அப்படின்னு சொல்லி தான் குடுத்தாங்க. ஆனா இன்னைக்கு எல்லாருமே கெட்டது விஷயங்களுக்கு செய்யறதுக்கு தான் போறாங்க. இப்போ ஒருத்தர்கிட்ட போறாங்கன்னா, ரூ. 1,50,000 குடுத்தா, ஒருத்தனுக்கு மாரணம் பண்றதும் ரூ. 5,00,000 குடுத்தோம்னா மாரணமும் பண்ணுவாங்க. அதாவது சாகடிக்கிறதும் பண்றவங்க இருக்காங்க. அந்த மாரி சக்தி படைத்தவங்க இருக்கிறாங்க. உண்மையாவே இருக்கிறாங்க. இதெல்லாம் இந்த ஒரு சில பெரிய குருமார்கள் இருக்காங்க. அவங்களுக்கு தான் தெரியும். எல்லாத்துக்கும் தெரியுமான்னா தெரியாது. இப்ப எனக்கே தெரியாது. அது மாரி விஷயங்கள் வந்து நெறைய விஷயங்கள் ஒரு வீட்டுக்கு செய்யறோம்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து சாதாரணமா ஒரு விஷயம். நம்ம பால் வாங்கிட்டு வாங்கன்னு மனைவி சொல்றாங்கன்னா, சும்மா எதுக்கு பாலுன்னு தொந்தரவு பண்றேன்னு ஆரம்பிக்கும். இப்படித்தான் ஆரம்பிக்கும். 2 பேத்துக்கு சண்டை வரும். பசங்க புள்ளைகளுக்குள்ள இது இருக்கும். இப்போ ஏதாவது ஒரு சொத்து மேல ஒரு சொத்து இது அதாவது செய்வன வச்சுட்டாங்க. இந்த சொத்து இவனுக்கு போகக்கூடாதுன்னு பண்ணிட்டாங்கன்னா, முதல்ல அந்த வீட்டுக்குள்ள சொத்த பத்தி பேசினாலே சண்டை வந்துரும். சண்டை வரும்னா, கணவன் மனைவிக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். பசங்க வந்து இந்த சொத்து என்ன பெரிய சொத்து ஆச்சு பூச்சு அந்த மாரி எல்லாம் நெறைய பிரச்சனைகள் வரும். இது இப்போ வந்து ஒரு ஒரு ஆள் மேல, ஒரு இண்டிவிஜுவல் மேல ஒரு செய்வினை வைக்கிறாங்கன்னா, அவன் கிட்ட போனாலே துர்நாற்றம் வரும். துர்நாற்றம் வர்றப்பவே தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பா செய்வினை இருக்குன்னு. ஒண்ணு சாப்பிட முடியாது. சாப்பிட்டா வாந்தி வரும். எதுவுமே உடம்புல நிக்காது. நோய்வாய்ப்படுவாங்க. இந்த பேராலிட்டிக் ஸ்ட்ரோக்குன்னு சொல்றாங்க இல்லையா? கை, கால் முடங்கி போறவங்க. நெறைய பேர் முடங்குறதுக்கு காரணமே செய்வினை தான். அதெல்லாம் உடைக்கிறதுக்கு நெறைய வேலைப்பாடுகள் இருக்கு. நெறைய செய்யணும். நெறைய வேலைகள் இருக்கு. அதுக்கு தகுந்த மாரி பணமும் செலவு பண்ணணும். அவங்க கர்மாவ அவங்க தான் செலவு பண்ணி பண்ணிக்கணும். இப்ப நான் வந்து ஒரு பூஜைய எடுக்கிறேன், நான் செய்யறேன், கண்டிப்பா என்கிட்ட வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு உட்கார்ந்தேன்னா, ஒரு கற்பூரம் ஏத்துறனாலும் அவங்க காசுல தான் ஏத்த முடியும். நான் செஞ்சேன்னா, "நீங்க செய்யுங்க சாமி, எல்லாம் சரியாகட்டும், அப்புறம் நான் பணம் தரேன்பாங்க." அது எப்படி சரியாகும்? அவங்க கர்மாவ அவங்க தான் செலவு பண்ணி உடைக்கணும். இப்போ இவங்க கர்மாவெல்லாம் ஏத்துக்கிட்டா, நான் என்ன பண்ணணும்னா, மாசம் மாசம்
வருஷத்துக்கு ஒருக்கா போய் விஸ்வாமித்திரர் கோயில் இருக்க கூடங்குளத்தில் விஜயாபதின்னு அங்கே போய் கலசம் கட்டி உட்காந்து பூஜை செஞ்சு அந்த கர்மாவெல்லாம் கழிச்சிட்டு வரணும். அப்போ தான் நான் நல்லா இருக்க முடியும். இல்லைன்னா அந்த கர்மா என்னை தொடரும், பின்தொடரும். என்னைக்கு இருந்தாலும் என்னை காப்பாற்றுறதுக்கு இன்னொருத்தரை தான் தேடி போகணும். இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. எந்த செய்வினை கெட்ட காரியங்கள் செஞ்சாலும் அது பின்தொடரும். செய்தவனையும் எய்தவனையும் பிடிக்கும், அம்பாவை இருக்கிறவனையும் பிடிக்கும். இப்போ ஒருத்தர் வந்து கேட்குறாங்க, இதை செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம பணம் வாங்கிட்டு செய்கிறோன்னா, அந்த பணம் வாங்கிட்டு செய்கிறது என்னன்னா, பணத்தை வச்சு அவங்க கர்மாவை கழிச்சுக்குவாங்க. அது மாந்திரிகர்களுக்கு தெரியும் எப்படி இதை வந்து இதுலேருந்து தப்பிச்சுக்கணும்னு. ஆனால் சொல்கிறவங்களுக்கு தெரியாது என்ன விஷயத்த செஞ்சோம்னா நம்ம தப்பிப்போம் இதுலேருந்து. ஒரு காலகட்டம் இப்போ ஒரு ஒரு செய்வினை செய்கிறோன்னா ஒரு காலகட்டம் ஒரு 12 வருஷம், ஒரு 18 வருஷம் இந்த மாதிரி நிற்கும். 12 வருஷமெல்லாம் செய்கிறதெல்லாம் பெரிய விஷயங்க. இது 1 மாதம், 2 மாதம், 3 மாதம் ஒருத்தனை பாதிக்கப்பட வைக்கலான்னா அதை செஞ்சாங்கன்னா, செலவு பண்ணி பண்ணுனாங்கன்னா, அந்த 3 மாதத்துக்கு அப்புறம் எவன் செய்ய சொன்னான்னா அவனை தொடரும். இது எல்லாமே ஏவல், துர்தேவதைகளை வச்சு பண்ணுவாங்க. இந்த ஏவல் பண்ணாங்கன்னா இதெல்லாம் நடக்கும். தெய்வங்களை வச்சும் பண்ணலாம். தெய்வங்களை வச்சு மேக்ஸிமம் யாரும் பண்ண மாட்டாங்க. எந்த உபாசகரும் தான் தெய்வத்தை வேலை வாங்க மாட்டாங்க. இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குங்க. செய்வினையினால் பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் என்கிட்ட இருக்காங்க. நோய்வாய்ப்பட்டவங்களும் நிறைய பேர். ஸ்ட்ரோக் வந்தவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பேசிக்காக இந்த மாதிரி செய்வினை பாதிப்புனால தான் இருக்கும். அவங்களுக்கு எப்படி முதல்ல அந்த செய்வினையை எப்படி உடைக்கணும், அதை உடைச்சிட்டு அவங்கள காப்பாற்றுறத வேலைங்க. இது வந்து உடைக்கிறதெல்லாம் மாந்திரிக ரீதியாக உடைக்கணும். மருத்துவங்கிறது வேறு விஷயம். அது மருத்துவம் கொடுத்து எல்லாமே சரி பண்ணுறதுக்கு 3லேருந்து 6 மாதம் கண்டிப்பாக ஆகிடுங்க. அப்போ தான் அவங்க சரியாவாங்க. ஹார்ட் பிளாக் நல்லா போயிட்டு இருப்போம், திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிடுவோம். எப்படி சாகுறாங்கன்னா இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குங்க. இயற்கைக்கு புறம்பா நிறையா பேர் செய்கிறாங்க, செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஒன்றும் பண்ண முடியாதுங்க. அது வீட்டுக்கு கொடுக்க வேண்டியது நிறைய இருக்குங்க. வீட்டுக்கு செய்ய வேண்டியதுன்னா, நான் செஞ்சு கொடுக்குறது வந்து மகாமேரு செஞ்சு கொடுப்பேன் 1. 2வது சித்தி சாதனா, தொழில் தடைகள் எல்லாமே இது பண்ணும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, ரசவாதத்தில் இருக்கேன். ரசம் செஞ்சு கொடுப்பேன். பாதரசத்தில் வந்து மணிக்கட்டி கொடுப்பேன். அதுலேயே இது மகாமேரும் செய்யலாம். அதெல்லாம் வெரி எக்ஸ்பென்சிவ். அஃபோர்ட் பண்ணுறவங்க பண்ணுவாங்க. அதை வந்து கிட்டத்தட்ட 2 லட்ச ரூபா வரும். இந்த பாஷாணத்தை எடுத்து அதில் லிங்க பாஷாணத்தில் இருந்து இதை எடுத்து அதை புடம் போட்டு எல்லாம் பண்ணி ரசத்தில் பண்ணுறது வந்து ரொம்ப காஸ்ட்லி. அதனால அதுக்கு தகுந்த மரத்தை ஆராய்ச்சி பண்ணி அது வந்து குருமார்கள் மூலியமாக எனக்கு கிடச்ச அது மரத்தில் ஆராய்ச்சி பண்ணி அதுக்குள்ளே மூலிகைகள்லாம் வந்து வச்சு அதுக்கப்புறம் எந்திரங்கள் அவங்களுக்கு என்னென்ன தேவைகள் எந்திரம் வச்சுக்கிட்டோமோ அதெல்லாம் வச்சு அவங்களுக்கு பூஜை செஞ்சு இப்போ வந்து பணம் வேணும், செல்வம் வேணும்னா மகாலட்சுமி ஆவாகனம் பண்ணிதான். இல்லை எங்கள் குலதெய்வம் வேணும்னா அதில் குலதெய்வத்தை ஆவாகனம் பண்ணி கொடுத்துட்டா எட்டுக்காத தூரம் அவங்களுக்கு எந்த நெகட்டிவிட்டி. ஒரு காத தூரங்கிறது 8 கிலோமீட்டர். 8 × 64 கிலோமீட்டர் அவங்கள சுற்றளவில் எந்த தீய சக்திகளும் உள்ளே வராது, எந்த தீய எண்ணம் கொண்டவங்களும் வரமாட்டாங்க, கண்ணுப்புறாது, அவங்க தொழில் நல்லா நடக்கும். ஆனால் கண்டிப்பாக அவங்க பூஜை செய்யணும். ஒரு கை வீசினா ஓசை வராதுங்க, 2 கை தட்டினா தான் சத்தம் வரும். அது மாதிரி நான் செஞ்சு கொடுக்குறதுக்கு நான் சொல்கிற மாதிரி இருந்தாங்கன்னா தான் அதுவும் வேலை செய்யும். இல்லை நான் வாங்கி வச்சுட்டா அதெல்லாம் வேலை செய்யணும் செய்யாது. கண்டிப்பாக அதுக்கு தகுந்த பூஜை முறைகள் சொல்லுவேன். அதை பண்ணுனாங்கன்னா கண்டிப்பாக ஜெயிப்பாங்க. ப்ரிகாஷன் டிப்ஸ்னால் வந்து பார்த்திங்கன்னா, இப்போது பொதுவாகவே பாதுகாப்பாக இருக்கணும்னா வீட்டில் வந்து முதல் வந்து குலதெய்வத்தோட அனுகிரகம் இருக்கணும். குலதெய்வத்தோட அனுகிரகம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக குலதெய்வம் தான் மெயின் கேட். அந்த கேட்டு திறந்தால் தான் மீதி எல்லாமே வேலை செய்யும். குலதெய்வத்தை நான் போய் பார்க்கவே இல்லை, நான் முருகனை தான் கும்பிடுவேன் அப்படின்னு முருகனை என்ன உருண்டு சாமி கும்பிட்டாலும் முருகன் வரமாட்டார், எந்த அருளும் கொடுக்க மாட்டார். எல்லாமே குலதெய்வத்து மூலியமாக தான் வரும். 1. 2வது இது பார்த்திங்கன்னா, குலதெய்வத்தோட அனுகிரகம் இல்லைன்னா ஒன்றும் வந்து வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அந்த குடும்பம் ரொம்ப படாத பாடுபடும். இன்னொன்று நிறையா இது ஃபேமிலியில் இப்போ வந்து நிறைய பேர் மதம் மாறி இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் கஷ்டங்கள் வர்றதுக்கு காரணம் இதெல்லாம் தான். குலதெய்வத்தை விட்டுட்டு மதம் மாறிட்டேன், இது பண்ணிட்டேன், அதை பண்ணிட்டேங்கிறாங்க. மதம் மாறிட்டேன், நம்ம அவங்க மாறல, அவங்க மனசு மட்டும்தான் மாறி இருக்கு. ஆனால் உண்மையான அவங்க ஆத்மா வந்து எதை கும்பிடுங்கிறது அவங்கவுங்களுக்கு தெரியுங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்க. இப்போ குலதெய்வத்தோட அனுகிரகம் இருந்தால் யமனே வந்தாலும் குலதெய்வத்தோட உத்தரவு வாங்கிட்டு தான் அவங்க உயிர் எடுக்க முடியும். இதுதான் உண்மை. குலதெய்வத்துக்கு போங்க, கோயிலுக்கு போங்க, நல்லா மூச்சை இழுத்து பிடிச்சிட்டு குலதெய்வத்துக்கு பூஜை செஞ்சுட்டு அபிஷேக அலங்காரம் பண்ணிவிட்டு மூச்சை நல்லா இழுத்து பிடிச்சிட்டு அங்கே இருக்கிற மண்ணை எடுங்க, ஒரு பிடி மண், அதில் கெட்டி சாம்பிராணி இதெல்லாம் போட்டு வீட்டில் வந்து தலைவாசப்படியில் உள் பார்த்த மாதிரி கட்டுங்க. கண்டிப்பாக குலதெய்வம் படியேறி வரும். அதற்கான மந்திரங்கள் இருக்குது. குலதெய்வம் சித்தர்கள் கொடுத்த மந்திரம் இருக்குது, நிறையா இருக்குது. ஓம் ரீங் ஐயங்கிலியும் சபும் ஸ்ரீ குலதெய்வமே ஆகஷ ஆகஷ வாவானா வரும். இதெல்லாம் மந்திரங்கள் இருக்குது.
அதெல்லாம் கேட்குறவங்களுக்கு சொல்லலாம். அது மாதிரி ப்ரொசீஜராக ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் தெய்வத்தோட அனுகிரகம். குலதெய்வம் வந்துருச்சுனாலே எந்த செய்வினையும் எந்த பாதிப்பும் பண்ண முடியாது. பேசிக்காக வந்து ஒருத்தனுக்கு செய்வினை செய்கிறாங்கன்னா வெளியிருந்தெல்லாம் மேக்ஸிமம் எதிரி வரமாட்டாங்க. கண்டிப்பாக எதிரி வரமாட்டான். கண்டிப்பாக அவங்க காலுக்கு கீழே இருக்கிறவங்க சொந்தக்காரன், அண்ணன், தம்பி இவங்க தான் வைப்பாங்க. வேறு யாரும் வெளியிருந்து எதிரியெல்லாம் வந்து வைக்க மாட்டான். ஏன்னா அவன் பொழப்ப பார்த்துட்டு இருப்பான். இவனை கெடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னு போயிடுவான். இவங்க வந்து நம்ம இதுலேயே இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாருமே தெரியும். நம்மளை பற்றி குலதெய்வம் தெரியும், நம்ம என்ன சாமி கும்பிட்றோன்னு தெரியும், எங்கே போகிறோன்னு தெரியும். இவனை அங்கே ஒன்றும் இல்லைங்க. செருப்பு ஒருத்தனை ஃபாலோ பண்ணி அவனுக்கு செய்வேன் வைக்கணும்னா அவன் கோயிலுக்கு போகிறப்ப செருப்பு கழட்டி வெளியே விட்டுட்டு தான் போவான். அந்த செருப்பு எடுத்துகிட்டு வந்தால் எல்லா வேலையும் செஞ்சிடலாம். இதுதான் உண்மை. என்னை நாடி வர மக்கள் நல்லதுக்காக வாங்க, நல்லது செஞ்சு தரேன். கெட்ட விஷயங்களுக்காக என்னை நெருங்க வேண்டாம். வசியம்னா தொழில் வசியம் இருக்குது, ஜன வசியம் இருக்குது, தன வசியம் இருக்குது. இதெல்லாம் கேட்டுவாங்க. பக்கத்து வீட்டு பிள்ளைய வசியம் பண்ணி கொடுங்கன்னு வராதிங்க. யாருமே வர வேண்டாம். செய்யவும் மாட்டேன். எனக்கு தெரியாது, உண்மையாக தெரியாது. இது என்னென்னா நான் வந்து போர்டு மாட்டிட்டு உட்காரலைங்க. மாமா வேலை செய்யப்படும். தயவுசெய்து யாரும் வராதிங்க. வாழ்க்கையில் நல்லதே நினைப்போம், நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். ஒன்று சேரும் இடம் எவ்விடமோ போய் சேரும் இடம் அவ்விடமே. ஆசான் ஞானகுரு சித்தரடியார் சொல்லி கொடுத்த இந்த வார்த்தை எப்போவுமே என் மனசில் நிற்கும். நான் ஒரு தாழ்பணிந்து கேட்டுக்கொள்கிறேன். எல்லாரும் நல்ல விஷயங்களை மட்டும் பாருங்கள், நல்லதாக நடக்கும். கண்டிப்பாக எல்லாரும் நல்லா இருக்கலாம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.